சொல்லலாம், ஆனா ஏக்கர் கணக்குல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி அப்படிங்கிற மகான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லா காலத்துக்கும் பொருந்துது அப்படின்னா பாத்துக்கோங்க. சிஎம் விஜய் அவர்கள் இன்னைக்கு ட்ரக்ஸுக்கு எதிராக வந்து ஒரு மாரத்தான் நிகழ்ச்சி ஒண்ணு சென்னையில நடத்தினாங்க. ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி தான் அது. இந்த நிகழ்ச்சியில பேசின ஆதவ் அர்ஜுனா ஏக்கர் கணக்குல பொய் சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னு இன்னைக்கு ட்ரால் மெட்டீரியலா மாறிட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, பல அமைச்சர்கள் இன்னைக்கு கண்டென்ட்டா மாறி இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அப்படியே கட் பண்ணோம்னா திமுகவுடைய முன்னாள் அமைச்சரான ஏவா வேலு அவர்கள் வீட்டுல நடந்த இந்த டிவிஎஸ்சி உடைய ரெய்டு. இந்த ரெய்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதோட அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. எரியிற கொல்லியில எண்ணெயை ஊத்துற மாதிரி அடுத்து யார் யாரெல்லாம் சிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. சோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதுதான் இந்த காணொலியில பேச போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. ஒரு மாரத்தான் நடத்தினது குத்தமாயா, இப்படி கண்டென்ட்டா வந்து குவிஞ்சிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் எடுத்த இந்த முன்னெடுப்பு இருக்கு இல்லையா, மாரத்தான் நடத்தினது, அதுவும் குறிப்பா வந்து ட்ரக்ஸுக்கு எதிராக இன்னைக்கு தொங்கி வச்சது அப்படிங்கிறது ரொம்பவே வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா வந்து சிஎம் விஜய் போன்றவர்கள் வந்து நல்ல பாப்புலரான ஃபிகர். இவங்க வந்து சொல்லும் பொழுது அது மக்கள் மத்தியில சீக்கிரமா போய் சேரும், அதிகமா சேரும். அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒருவேளை சொல்றதை கேட்கலாம் அப்படின்னு கூட தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால அது ஒரு நல்ல முன்னெடுப்பு தான் வந்து அவர் வந்து கலந்துகிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் ஓடினது அப்படிங்கிறது. ஆனா இந்த டிவி கேவினருக்கு இதுவே பாதகமா வந்து மாட்டிடுச்சு அப்படிங்கறதா விஷயம். என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து இந்த மாரத்தான்ல கலந்துட்டு உறுதிமொழி எல்லாம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த நிகழ்ச்சியில நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரான ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவரு பேசியிருக்காப்புல. எப்பவுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட ஓவரா தான் பேசுவாரு. அவருக்கும் மேடைக்கும் மைக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பொருத்தமா இருக்கும். என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, உணர்ச்சி வசப்பட்டு நம்ம எல்லாம் வந்து போய் ரிசர்ச் பண்ண மாட்டோம்னு நினைச்சு ஒரு படி மேல போய் ரீல் கதை விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எந்த சிஎம்மும் 3 கிலோமீட்டர்லாம் ஓடினதே கிடையாது. நம்மளோட கியூட் சிஎம் சூப்பரா ஓடிட்டாரு, யங் சிஎம் அப்படி இப்படின்னு அளந்து விட்டுருக்காரு. அதோட மட்டும் நிக்காம இந்தியாவிலேயே எந்த சிஎம்மும் செஞ்சது இல்லைன்னு சொல்லவும், 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல, இந்தியாவிலேயே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்த் தான். இங்க இருக்கிற மற்ற வாரியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தேடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் இல்ல, அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாதுங்க. ஜம்மு காஷ்மீரோடைய சிஎம் ஆன உமர் அப்துல்லா அவர்கள் வந்து ஏற்கனவே மாரத்தான் எல்லாம் கலந்துருக்காங்க. அவர் இவரை விட அதிகமா வந்து ஓடி இருக்காரு. அங்க மட்டும் கிடையாது, கர்நாடகால நடந்த மாரத்தான் எல்லாம் ஓடி விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்தி இருக்காரு. நீங்க போய் சொல்லுங்க, ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் சொல்லாதீங்க மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சமூக வலைதளங்கள் முழுக்க அந்த ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. பாத்துக்கோங்க, எதுக்கு நமக்கு இந்த வேலை அப்படின்னு நம்ம ஆதவ் அர்ஜுனாவை கேட்கணும். ஏன்னா எதையாச்சும் ஒண்ணு பேசும்பொழுது எக்ஸ்ட்ரா 2 பிட்டை போட்டு விட்டு போயிடுறாரு. இங்க இருக்கிறவங்க அதை ரிசர்ச்சா எடுத்து பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னொரு அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ராஜபாளையத்தை சேர்ந்த இந்த அம்மா ஜெகதீஸ்வரி. இவங்க மினிஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் அண்ட் விமன் வெல்ஃபேர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு. இங்க ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த மாவட்டத்துல. நீங்க எல்லாம் புரோட்டோகால் எல்லாம் ஃபாலோவே பண்ண மாட்டீங்களா? நான் தான் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குறேன், என் தலைமையில தான் இங்க நடக்குது. என் பேரை பெருசா போடாம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேரை போட்டிருக்கீங்க, எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கு நடுவுல தகராறு நடந்திருக்கு. என் பேரை போடாம நான் வந்திருக்க நிகழ்ச்சிக்கு வராதவங்க பேரை நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அதிகாரியை கூப்பிட்டு நம்ம பேசுறாங்க. அந்த வீடியோ வந்து ஒரு செய்தி தொலைக்காட்சியில வருது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தா அந்த செய்தி தொலைக்காட்சியில அந்த வீடியோவையே காணோம். ஏன்னா அவங்க அதிகாரியை கூப்பிட்டு சொல்ற மாதிரி, ஏன் இப்படி போடல, நான் தானே இங்க பொறுப்பு அமைச்சரா இருக்கக்கூடிய என் பேரை போடாம இப்படி போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாவட்டத்துல செம சண்டை நடந்துட்டு இருக்கு 2 அமைச்சர்களுக்கு மத்தியில. சோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாருமே டாக் ஆஃப் த டவுனா தான் இருக்கிறாங்க. அடுத்து சிக்கி இருக்க அமைச்சர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா டி சரத்குமார் அவர்கள். இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். இவர் என்ன சிக்கி இருக்காரு அப்படின்னா, இவரோட செல்ல பேர் வந்து கில்லி சரத். இந்த பேர்ல தான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்காரு. எப்பயோ ஒரு காலத்துல இன்ஸ்டாகிராம்ல போட்ட ரீல்ஸை ஹைலைட் பண்ணி ஞாபகமா வச்சிருக்காரு. அதை எடுத்து இன்னைக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னா, இவரு பல காலத்துக்கு முன்னாடி ஒரு சில வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுல வந்து
ஒரு பவுடரை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு ட்ரக் ஃப்ரீ டே இல்லையா? சோ இவரை வந்து அப்ப எப்பயும் ஹைலைட் பண்ணி தக்லைஃப் பண்ணி வச்சிருக்காப்புல. அதை எடுத்து திமுகவோட ஐடி விங்னு நினைக்கிறேன், அவங்க தான் எடுத்து பரப்பி விட்டுருக்காங்க. இவரு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்னன்னா, இவர் வந்து இந்த கிரவுண்ட்ல இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ண மாதிரியான ஒரு காட்சி அது. அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு அமைச்சர் அவர்கள் ஒரு காணொளி வெளியிட்டு இருக்காரு குடும்பத்தோட சேர்ந்து. என்ன அப்படின்னா, அந்த விளக்கத்தை கேளுங்க. அதாவது தன்னோட 1.5 வயசு குழந்தை, அப்ப ஐபிஎல் மேட்ச் நடந்துச்சு. அப்ப வந்து ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு வந்து காய்ச்சல் இருந்தது. டாக்டர் வந்து மாத்திரையை வந்து பவுடர் ஆக்கி தண்ணியில போட்டு குடுங்கன்னு சொன்னதுனால அவரும் அவர் மனைவியும் இருந்தாங்க போல. அவங்க வந்து பவுடர் ஆக்கி எங்க ஐபிஎல் கிரவுண்ட்ல பவுடர் ஆக்கி குழந்தைக்கு கொடுத்தேன்ற ஒரு புருடா கதையை தூக்கிட்டு வந்திருக்காரு இன்னைக்கு. எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது அமைச்சரே உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னதான் இருந்தாலும் விளக்கெல்லாம் அமைச்சர் கொடுத்திருக்காரு. அதுல அந்த குழந்தைய அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா வந்து உங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட எமோஷனல் டிராமா இருக்கு இல்லையா, இதை வச்சே ஆட்சியை பிடிச்சாச்சு. இவ பொண்டாட்டியும் பிள்ளையும் துணைக்கு கூட்டிட்டு வந்து நான் அப்ப சம்பவம் எல்லாம் எதுவும் பண்ணலங்க அப்படின்னு வேற எங்க இருந்தோ எவனாச்சும் கிரியேட் பண்ணி போட்டிருந்தாலும் பரவாயில்ல. இவரே இவரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ல போட்டிருக்காரு, அதை ஹைலைட் பண்ணி ஞாபகார்த்தமாக வச்சிருக்காரு. நீங்களே சொல்லுங்க, குழந்தைக்கு கொடுக்குற மாத்திரை எவனாச்சும் ரூபா நோட்டு ஏடிஎம் கார்டுலாம் வச்சு தேய்ச்சா கொடுப்பான்? ஒரு மாத்திரை கொடுக்கறதுக்கும் ஒரு வரமுறை இருக்குல்ல. நாங்களாம் என்ன குழந்தையே பெத்துக்கலையா, யாரும் குழந்தைங்களுக்கு மருந்து மாத்திரையே கொடுக்கலையா அப்படிங்கிறதா இங்க பல பேரோட மைண்ட் வைஸா இருக்கு. அதனால அமைச்சரு இங்க வந்து கதறல் வீடியோ போட்டுட்டு இருக்காரு. மேபி வந்து தாவேகாவினர் வேணா இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் மக்களுக்கு இது கூடவா தெரியாது, அவ்வளவு பெரிய முட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேள்வியா தான் இருக்கு. ஒரே ஒரு மேரத்தான் நடந்துச்சு, அதுக்கு இத்தனை விளக்கங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நேற்று முழுக்க பரபரப்பாக இருந்தது என்ன அப்படின்னா, ஏவா வேலு அவர்கள் வீட்டுல டிவிஎஸ்சி நடத்தின அந்த சோதனை தான். அதுல ஒரு 40 லட்சம் பணம் கிடைச்சிருக்கு, சில டாக்குமெண்ட்லாம் இருக்குன்னு அள்ளிக்கிட்டு போனதாக நேற்று இரவு வந்து ஒரு செய்தியானது வந்திருந்துச்சு. சோ இதுல திமுக அமைச்சர்கள் எல்லாம் ரொம்ப கலக்கத்துலதான் இருக்காங்க. இவங்க ஒருத்தரா டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுலயும் முக்கியமான பல ஆவணங்களை எடுத்துட்டு போயிருக்காங்க. டார்கெட் ஏவா வேலு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே சில பேருக்கு அவர் மேல காண்டு, அதனாலதான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுறாங்க. பட் ஆனா என்ன அப்படின்னா, துறை வாரியா வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒவ்வொருத்தர் மேலேயா நடவடிக்கை தாவேக அரசு எடுக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. அதை வரவேற்கவும் செய்யறாங்க. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்க முக்கியமான ஒரு ட்வீட். இந்த ட்வீட்ல ஏவா வேலு அவர்கள் வீட்டுல நடந்த இந்த டிவிஎஸ்சி உடைய சோதனையை வந்து நான் வரவேற்கிறேன். இந்த மாதிரி பல அமைச்சர்கள் பல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற சத்க ஊதி கெடுக்கிறான்ற மாதிரி ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பத்திக்கிட்டு எரியிற இடத்துல அண்ணன் வந்து அதுல வந்து நெய் ஊத்துற மாதிரி அவரும் ஒரு பங்குக்கு வந்து சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமா 5 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே சொல்லிட்டு இருக்க விஷயம் தான் என்ன அப்படின்னா, இந்த பிஜிஆர் எனர்ஜி இருக்கு இல்லையா, இதுல விதிகளை மீறி ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே அவர் வந்து அவருடைய மாநில தலைவரா இருந்த பீரியட்லயே சொல்லியிருந்தாரு. அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த நியூட்ரிஷன் திட்டம், அதாவது இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து இது பவுடர் இருக்கு இல்லையா, அதுல இவங்க செஞ்ச ஊழல் அப்படிங்கறது ஏற்கனவே அவர் மாநில தலைவரா இருந்த பீரியட்ல இதை எடுத்து பேசியிருந்தாரு. அப்பயே இது ஒரு பேசும் பொருளா இருந்துச்சு. அதனால அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவின்ல தான் இது தயார் செய்யப்படும் அப்படின்ற விஷயம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதை அடுத்து பொங்கல் தொகுப்புல நடந்த ஊழல், அதுலயும் குறிப்பா வந்து அந்த வெள்ளம் மேட்டர்லாம் நமக்கெல்லாம் நல்லா தெரியும். ஸோ அதைய வந்து தோண்டி எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா வந்து இந்த அந்த துண்டு கொடுத்தாங்க இல்லையா, அதை ரொம்ப மைக்ரோவா டீட்டெயிலிங்கா அவர் சொல்லியிருப்பாரு. பொங்கல் தொகுப்புல கொடுக்கக்கூடிய இந்த வேஷ்டி சேலை துண்டுலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல அவ்வளவு பாலிஸ்டர் மிக்ஸ் ஆயிருந்தது. கொடுக்கப்பட்ட டெண்டர் என்ன, நீங்க என்ன டெலிவர் பண்ணிருக்கீங்க அப்படின்ற கேள்வியை அண்ணாமலை அவர்கள் அப்போதே எழுப்பியிருந்தாங்க. அதை பத்தியும் ஹைலைட் பண்ணி கேட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து மாநில போக்குவரத்து கழகத்திலயும் ஊழல் இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சித்துறை, அதாவது அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா, அதுல படு பயங்கரமா ஊழல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் தோண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பங்குக்கு இவரும் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதோட சேர்த்து உதயநிதி அவர்களுக்கும் ஆப்படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நோபல் ஸ்டீல்ஸ்னு ஒரு கம்பெனி வரப்போகுது அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட துபாய்க்கு போயிட்டு வந்த இந்த குடும்பம் 1000 கோடி ஆண்டுவேன்னு சொல்லி பல காலம் ஆயிடுச்சு. அது வெறும் அறிவிப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சேர்த்து கேளுங்க. உதயநிதி ரசிகர் மன்றத்தோட ஆபீஸ் அட்ரஸும் நோபல் ஸ்டீலோட நிர்வாகத்தோட ஆபீஸ் அட்ரஸும் ஒரே அட்ரஸா இருக்கு. இதையும் கொஞ்சம் சேர்த்து விசாரிங்க அப்படின்னு உதயநிதி அவர்களை போட்டு விட்டுருக்கப்பல.
உதயநிதி அவர்களோட இது நிக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் இருக்கார் இல்லையா, அந்த குரூப் பயங்கர பதட்டத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். என்ன அப்படின்னா, நேத்தே நம்ம இதை பேசியிருந்தோம். ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் இவங்களை இந்த மாதிரி பள்ளிகளுக்கு வந்து என்ஓசி கொடுக்கறதுல பயங்கரமா வந்து கமிஷன் அடிச்சிருக்காங்க, தனியா ஆபீஸே போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்து, அதுக்குதான் அந்த ஜாம்பி கும்பல் போய் ஸ்ரீதர் வேம்பு வந்து கடிச்சு வச்சுட்டு இருந்தது. ஆனா அவரு மட்டும் இல்லாம இன்னைக்கு கோயம்புத்தூர் பக்கம் வினிதா கோவிந்தசாமி அப்படிங்கிறவங்க வந்து அவங்களும் இன்னொரு ஸ்கூல் நடத்துறாங்க, அவங்களுமே வந்து இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஏற்கனவே நந்தகுமார் அப்படிங்கிறவர் வந்து பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்க்கு. இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இவங்க தனியாவே குளோபல் 360 ஒரு கம்பெனியை போட்டு இந்த மாதிரி ஸ்கூல்ஸுக்கு வந்து என்ஓசி கொடுக்கறதுக்கு பல லட்சம் ரூபாய் வந்து இவங்க சொந்தக்கார வச்சு அந்த அமைச்சர் வாங்கினாரு அப்படிங்கிற விஷயத்த பிரஸ் மீட்ல சொல்றாரு. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்த பிறகு வந்து என்ஓசி எல்லாம் ஈஸியா கிடைக்குது, இதுல வந்து இதுக்கு முன்னாடி பல லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியது இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதத்தான் இன்னைக்கு திமுகவுடைய குரூப் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த நந்தகுமார் யாரு தெரியுமா, இவர் வந்து பிஜேபியோடைய எஜுகேஷன் விங்ல இருக்காரு, இவரே வந்து பாத்தீங்கன்னா பெரிய 420 அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய நிர்வாகிகள் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுல என்னன்னா, அன்பில் மகேஷ் குரூப் பதட்டமாயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலுக்கு என்ஓசி கொடுக்கணும் அப்படின்னா பல லட்சம் ரூபாய் இவங்க வந்து கமிஷன் வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அப்படிங்கிறது வந்து எங்க வெளியே வந்துட போகுது. ஏன்னா வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தா சொல்லுங்க, நாங்க ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு. ஏற்கனவே ஏவா வேலு ஒரு பக்கம், செந்தில் பாலாஜி ஒரு பக்கம், KN நேரு அவர்கள் ஒரு பக்கம் அப்படின்னு டிவிஎஸ்சி ஃபுல் டைமா வேலை பார்த்துட்டு இருக்கு. அடுத்து உதயநிதி அன்பில் மகேஷா தான் இருப்பாங்க அப்படிங்கறதுதான் முணுமுணுப்பா இருக்கு. அதனால திமுக கொஞ்சம் பதட்டத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.